ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு கடம்பூர் ஹில்ஸ் சேனல். குட்டையை அமைச்சதுக்கப்புறம் அந்த குட்டையோட கரை வந்து இறுகிறதுக்காக மேலே வந்து நாங்கள் தண்ணி ஃபுல்லாக விட்டோம். தண்ணி நாங்கள் ஃபுல்லாக 2 நாள் விட்டதுக்கப்புறம் அது கரை வந்து நல்லா இறுகிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை மில்லிருந்து தேங்காய் மட்டையிலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். நம்ம படுதா வந்து டைரெக்டாக வந்து குட்டையில் போட முடியாது. ஏன் அப்படின்னா குட்டையில் இருக்கிற கரையில் இருக்கிற கல் வந்து படுதாவை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த படுதா டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த தேங்காய் மட்டையிலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டை வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேங்காய் மட்டை வேஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக கரையில் வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு 2, 3 விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா களிமண்ணை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். களிமண்ணை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி விட்டு குழச்சி சேறு மாதிரி ஆயிக்கணும். நல்லா காலை வச்சு மிதித்து சேறு மாதிரி ஆகிறோம். அது கொஞ்சம் கம்மு மாதிரி ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து செவுத்தில் பார்த்தீங்கன்னா சாணி தப்புற மாதிரி தப்பணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த கரையில் வந்து இந்த களிமண் வந்து நல்லா அப்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு ஈரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மட்டை வேஸ்ட்டை வந்து ஒட்டினோம் அப்படின்னா அது அப்படி நல்லா ஒட்டிக்கும். இந்த குட்டையோட டேப்பர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 26 அடி. ஸோ இதை வந்து நாங்கள் 3 டைம் சாரை மாற்றி மாற்றி போட்டு பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துச்சு. களிமண்ணை வந்து அந்த கரையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விடணும். தண்ணி லைட்டாக விட்டு நல்லா தேய்ச்சி விட்டால் தான் நம்ம வந்து அந்த தேங்காய் மட்டை வேஸ்ட்டை வந்து அப்படியே ஒட்டும். இந்த களிமண்ணை அப்ளை பண்ணி தேங்காய் மட்டை வேஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 டேஸ் டைம் எடுத்துக்கிச்சு. தேங்காய் மட்டை நாரை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பேட்டு மாதிரி வச்சோ இல்லை குச்சியை வச்சோ நல்லா தட்டி விடணும். அப்போ தான் நல்லா அமரும். நல்லா கம்மு மாதிரி பிடிச்சிக்கும். தட்டி விடலை அப்படின்னா பிசுறு பிசுறாக நம்மளுக்கு வந்து உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம கரைக்கு மேலே தேங்காய் மட்டை நாரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுனால கரைக்கும் படுதாவுக்கும் இடையில வந்து இது ஒரு லேயராக இருக்குது. ஒரு சேஃப்டி லேயர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கரையில் இருக்கிற கல் வந்து படுதாவை வந்து டைரெக்டாக படாது. ஸோ அது மேலே கரை மேலே நம்ம தேங்காய் மட்டை நாரை அப்ளை பண்ணதுனால இது வந்து படுதாவுக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து செலவு அதிகமாகும். செலவு அதிகமாக இருந்தாலும் தார்பாய் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. தார்பாயோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். பல இடங்களில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோகோ பித்தையும் மண்ணையும் கலக்கி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே படுதா போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கோகோ பித்து மண்ணையும் கலக்கிற போது அந்த மண்ணில் வந்து சிறு சிறு கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சிறு சிறு கல்லும் வந்து தார்பாய் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தார்பாய் வந்து எவ்வித டேமேஜும் ஆகாது. நாங்கள் இந்த தேங்காய் மட்டை நாருக்கு மேலே மறுபடியும் இன்னொரு சேஃப்டி லேயர் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன லேயர், அது எப்படி பண்ணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன சின்ன கல்லை எல்லாமே நாங்கள் மேனுவலாக வெளியே தூக்கி போட்டோம். பெரிய கல்லெல்லாம் நாங்கள் வந்து உள்ளேயே வந்து பெரிய குழியாக தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடிட்டோம். குட்டையோட சைடில் மட்டும் இல்லாமல் குட்டையோட கீழ் தரையிலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை நாரை வச்சு நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா குட்டையோட ஃபுல்லாகவே வந்து தேங்காய் மட்டை நாரை வச்சு நாங்கள் பேக் பண்ணிட்டோம். இந்த சேஃப்டி பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்னொரு லேயரும் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.